ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆர்த்தி ஸ்ரீனிவாசன். வணக்கம் மேம். இப்போ யாராவது மேரேஜ்க்கோ ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கோ கிஃப்ட் கொடுக்குறோம், ஒரு காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னா காரு, ஃப்ளாட்டு, லேண்டு இது மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸை யாருக்காச்சும் கிஃப்டாக கொடுக்க முடியுமா மேம்? மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மே 2025ல் ஆம்ஃபி ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மலாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா 2 மெத்தடில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒன்று டிமேட் மோடில் பண்ணலாம், இல்லைன்னா ரிஜிஸ்டர் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் ஆர்டிஏ மூலமாக நம்ம பண்ணலாம். மே 2025க்கு முன்னாடி டிமேட் மோடில் யாரெல்லாம் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ அவங்க இன்னொரு டிமேட்டுக்கு அவங்களோட யூனிட்ஸை அவங்களால ஆஃப் மார்க்கெட் மூலியமா டெலிவரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லிப் மூலியமா அவங்களால மாற்ற முடியும். அதே மாதிரி இப்போ மே 2025க்கு அப்புறம் நார்மலாக இந்த ரெஜிஸ்டர் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் மூலியமா பண்ணியிருப்போம் இல்லையா? இப்போ கேம்ஸ் மூலியமா, கேஃபின்டெக் மூலியமா, அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் தென் டைரக்டாக பண்ணியிருப்பாங்க, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி பண்ண எல்லாருமே அவங்களோட யூனிட்ஸை அவங்க ரிலேட்டிவ்க்கோ இல்லை இன்னொரு தேர்ட் பார்ட்டிக்கோ கிஃப்டாவோ இல்லை டிரான்ஸ்ஃபராவோ பண்ண முடியும். இதுக்கு ஒரே ஒரு கிரைட்டீரியா என்னன்னு கேட்டிங்கன்னா, டிரான்ஸ்ஃபராவோ கிஃப்டாவோ கொடுக்குறவங்களும் சரி வாங்குறவங்களும் சரி அவங்களோட கேஒய்சி நோ யுவர் கஸ்டமர் வேலிடேஷனில் இருக்கணும். இப்போ யாராவது ஒருத்தர் மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸை அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியுமா? நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸை ரிலேட்டிவ்க்கு நம்மளால கிஃப்டாக கொடுக்க முடியும். இதை தான் கிஃப்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முன்னாடி சொன்னாப்லேயே இப்போ டிமேட் மோடில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க கிஃப்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா டெலிவரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லிப்பில் யாருக்கு கிஃப்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட டிபிஐடி, அந்த ஃபண்டோட ஐஎஸ்ஐஎன் நம்பர் அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கிஃப்ட் டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஸோ இது ரிலேட்டிவ்க்கு மட்டும் இல்லை, நான் ரிலேட்டிவ்க்குமே நம்மளால கிஃப்டோ டிரான்ஸ்ஃபரோ நம்மளால பண்ண முடியும். இப்போ இதுவே ரெஜிஸ்டர் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் மூலியமா பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை உங்களை ஆன்லைன்லேயும் பண்ணலாம், ஃபிசிக்கலாகவும் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு கேம்ஸு, கேஃபின்டெக் வெப்சைட்ஸ்லாம் போய் உங்களோட யூனிட்ஸை கிஃப்டாகவும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மூலமாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுமே ஆன்லைனில் இனிஷியேட் பண்ணி இதை பண்ணி கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, ரெஜிஸ்டர் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்க யாரை காண்டாக்ட் பண்ணாலும் இதை ஆன்லைன்லேயோ இல்லை ஃபிசிக்கலாவோ உங்களுக்கு அசஸ் பண்ணி தர முடியும். ஒருவேளை மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னா எந்த மாதிரி டாக்ஸ் மேம் இதுக்கு இருக்கு? டாக்ஸ் இம்ப்ளிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸை ஒரு ரிலேட்டிவ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா கொடுக்குறவங்களுக்கு டாக்ஸ் வராது, வாங்குறவங்களுக்கு வாங்கும்போது எந்த டாக்ஸும் வராது. பட் அவங்க எப்போ சேல் பண்ணுறாங்களோ அப்போ அவங்களுக்கு கேபிட்டல் கெயின் வரும். இதுவே கிஃப்டாக ஒரு நான் ரிலேட்டிவ்க்கு கொடுக்குறாங்க, இன்னொரு தேர்ட் பார்ட்டிக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா கொடுக்குறவங்களுக்கு எந்த டாக்ஸும் வராது. வாங்குறவங்க 50,000க்கு மேலே இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு டாக்ஸ் இம்ப்ளிகேஷன் வரும். இது கிஃப்ட்டுக்கு வர டாக்ஸ். இப்போ டிரான்ஸ்ஃபருக்கு டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிரான்ஸ்ஃபர் பொறுத்த வரைக்கும் ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி நான் ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி அதுக்காக சம் அமௌண்ட் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் கொடுக்குறவங்களுக்கு கேபிட்டல் கெயின் வரும், வாங்குறவங்களுக்கு வாங்கும்போது அவங்களுக்கு டாக்ஸ் வராது, அவங்க சேல் பண்ணும்போது அவங்களுக்கு டாக்ஸ் வரும். மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸை 18 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுக்க முடியுமா மேம்? மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்டை மைனர் சைல்டுக்கு மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. மைனர் சைல்டுக்கு நம்மளால மாற்ற முடியும், கிஃப்டாக கொடுக்க முடியும். ஸோ இதுக்கு என்னன்னா ஒரு அடிஷ்னல் ப்ரொசீஜர் இருக்கு. அவங்களுக்கு 18 வயசு ஆகிற வரைக்கும் ஒரு கார்டியனோ இல்லை லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் யாராவது இருப்பாங்க. அந்த கார்டியன் அப்படின்னு பார்க்கும்போது மேக்சிமம் பேரண்ட்ஸாக இருப்பாங்க, அப்பா இல்லை அம்மாவாக இருப்பாங்க, இல்லைன்னா லீகலாக ஒருத்தர் இருப்பார். ஸோ அவங்களோட நேமில் நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் அவங்க கார்டியனாக வச்சு மைனர் நேமுக்கு நம்மளால கிஃப்டாக கொடுக்க முடியும். இதுக்கு என்ன ஒரே ப்ரொசீஜர் அப்படின்னா, அந்த கார்டியனுக்கு கண்டிப்பாக கேஒய்சி வேலிடேட் ஆகிருக்கணும். இதுவே 18 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக அந்த குழந்தையோட நேம்லேயே அந்த மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்டை மாற்றிக்க முடியும். இப்போ ஒருத்தவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸை கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னா எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் மேம் தேவைப்படுது? மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நோ யுவர் கஸ்டமர் கேஒய்சி ஆயிருக்கணும், வேலிடேஷனில் இருக்கணும்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ கேஒய்சிக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா
பேன் கார்டு, ஆதார் கார்டு, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்து கேஒய்சியை வேலிடேட் பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம கிஃப்டாக கொடுக்குறோம் அப்படின்னா கொடுக்குறவங்களோட பேன் கார்டு நம்பர், தென் அதே மாதிரி வாங்குறவங்களோட பேன் நம்பர், எந்த ஃபோலியோவை நீங்கள் கிஃப்டாக கொடுக்க போகிறீங்க ஸோ அந்த ஃபோலியோ நம்பர், அதே மாதிரி எவ்வளோ யூனிட்ஸை நீங்கள் கொடுக்க போகிறீங்க அந்த நம்பர். இதுவே நீங்கள் மைனருக்கு கிஃப்டாக கொடுக்குறீங்க அப்படின்னா கார்டியனோட பேன் நம்பர், இவங்களுக்குலாம் கேஒய்சி வேலிடேஷன்ல இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த டீடைல்ஸ் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை. இதை நீங்கள் ஆன்லைன் மோட்ல பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஃபிசிக்கலாக பண்ணணும் அப்படின்னா ரெஜிஸ்டர் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் மூலமாவோ, இல்லை அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி மூலமாவோ, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாவோ இவங்க ஹெல்ப்போட இதெல்லாம் உங்களால் பண்ண முடியும். மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸை எப்படி மேம் ரெடீம் பண்ணுறது? மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ரிடம்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நீங்கள் ஆன்லைன்லேயும் இதை பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஃபிசிக்கலாக போயும் உங்களால் ஆஃப்லைன்லேயும் உங்களால் இதை பண்ண முடியும். எவ்வளோ யூனிட்ஸ் வேணுமோ இல்லை அமௌண்ட்டோ இல்லை எவ்வளோ யூனிட்ஸ் ரெடீம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலியமாகவோ நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுமே இப்போல்லாம் ஆன்லைனில் பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்லைனில் அவங்க ஒரு இனிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணி ரிடம்ஷனாக நம்மளால் எடுத்துக்க முடியும். இல்லை நீங்கள் ஃபிசிக்கலாக போய் இதை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா ரெஜிஸ்டர் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் மூலமாகவோ, இல்லை அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி மூலமாகவோ, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக கூட உங்களால் அதை ரிடம்ஷன் பண்ண முடியும். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸை ரெடீம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கைக்கு அமௌண்ட் வர்றதுக்கு எவ்வளோ நாட்கள் மேம் ஆகும்? மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ரிடம்ஷன்ஸ் எத்தனை நாள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது ஒரு நல்ல கேள்வி. ஸோ இது எப்படி அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரிடம்ஷன் கொடுக்குற டே ஷேர் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் ஹவர்ஸில் ஒர்க்கிங் டேயில் 3 மணிக்குள்ளே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற டேஸ் எல்லாம் அப்ளிகபிள் ஆகும். இப்போ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருந்தால் 3 டேஸ்லேருந்து 4 டேஸில் உங்களுக்கு ரிடம்ஷன் ஆகும். டெட் ஃபண்ட்ஸாக இருந்தது அப்படின்னா 1 டேலேருந்து 3 டே வரைக்கும் உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். ஹைப்ரிட் ஃபண்ட்ஸாக இருந்தால் 3 டேஸ்லேருந்து 4 டேஸ் வரைக்கும் டைம் ஆகும். லிக்விட் ஃபண்டாக இருந்ததுன்னா நீங்கள் என்னைக்கு ரிடம்ஷன் கொடுத்துருக்கீங்களோ அடுத்த நாள் உங்களுக்கு ரிடம்ஷன் ஆகும். இதுவே ஒரு கோல்டு ஃபண்டு, இன்டர்நேஷ்னல் ஃபண்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கான ரிடம்ஷன் டேஸ்னு பார்த்தீங்கன்னா மேபி 6 ஒர்க்கிங் டேஸ்லேருந்து 7 ஒர்க்கிங் டேஸ் டைம் எடுத்துக்கும். சில கோல்டு ஃபண்டு, சில இன்டர்நேஷ்னல் ஃபண்டு ரிடம்ஷன்னு பார்த்தீங்கன்னா மேபி 6 டேஸ்லேருந்து 7 ஒர்க்கிங் டேஸ் ஆகும். இப்போ நான் சொன்ன எல்லா டேஸுமே ஒர்க்கிங் டேஸை மென்ஷன் பண்ணியிருக்கும். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸை ரெடீம் பண்ணும்போது ஏதாச்சும் சார்ஜஸ் இருக்கா மேம்? மியூச்சுவல் ஃபண்ட் ரிடம்ஷனில் எக்ஸிட் லோட் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஏஎம்சி வைஸ் அந்தந்த ஃபண்டு வைஸே டிஃபர் ஆகும். அதனால நீங்கள் ரிடம்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எக்ஸிட் லோடு வருமா அப்படிங்கிறத ஒரு ஏஎம்சி கிட்டேயோ இல்லை ஆர்டிஏ கிட்டேயோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டேயோ கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ண டேட்லேருந்து 1 இயர்க்குள்ளே நீங்கள் ரிடம்ஷன் பண்ணுறீங்கன்னா 1% எக்ஸிட் லோடு வரும். இதுவே ஒரு சில ஃபண்ட்ஸுக்கு டிஃபர் ஆகும். மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸை ரெடீம் பண்ணும்போது எந்த மாதிரி டாக்ஸ் கால்குலேட் பண்ணுறாங்க? மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ரிடம்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அட்ராக்ட் ஆகும். இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதில் இன்வெஸ்ட் பண்ண டேட்லேருந்து 1 இயர்க்குள்ளே வித்ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டுக்கு 20% டேக்ஸ், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அட்ராக்ட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 6 மாதத்துலையோ 7 மாதத்துலையோ 1,10,000 அவங்க ரிடம்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 10,000 ரூபாய்க்கு 20% ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வரும் அவங்களுக்கு. இதுவே லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ், 1 வருஷத்துக்கு அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற யூனிட்ஸை வித்ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராஃபிட்டுக்கு 12.5% டேக்ஸ் வரும், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ். அது கூடவே செக்ஷன் 112A 1,25,000 வரைக்கும் எக்ஸம்ஷன் அந்த ப்ராஃபிட்டில் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் 2 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு 1 வருஷத்துக்கு அப்புறம் எப்போ வேணாலும் ஒரு 5 லட்ச ரூபாயா அவர் வித்ட்ரா பண்ணுறாரு அப்படின்னா இதில் ப்ராஃபிட் 3 லட்ச ரூபாய். ஸோ அதில் 112A 1,25,000 அவருக்கு எக்ஸம்ஷனாக கிடைச்சிரும். பேலன்ஸ் அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா 1,75,000, அதுக்கு 12.5% லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வரும். இதுவே ஒரு டெட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை ரிடம்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி கிடையாது, டைரெக்டாக அவங்களோட இன்கம் ஸ்லாப்ல உட்காரும். இப்போ ஒரு ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதை ரிடம்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா
இப்போ அந்த ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் 65% மேலே ஈக்விட்டியில் இருக்குது அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்த அதே தான் 12.5% அந்த லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, அது அப்படியே அப்ளிகபிள் ஆகும். இதுவே அதே ஹைபிரிட் ஃபண்டில் உங்களுக்கு ஈக்விட்டியோட கான்ட்ரிபியூஷன் 35%க்கு மேலே 64% வரைக்கும் ஈக்விட்டி கான்ட்ரிபியூஷன் இருந்தது அப்படின்னா மட்டும் அந்த ஃபண்டுக்கெல்லாம் ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிறது 2 வருஷம். ஸோ அந்த 2 வருஷத்துக்குள்ள ரிடம்ஷன் பண்ணால் அது டெட் ஃபண்டு மாதிரியே இன்கம் ஸ்லாப்ல போய் அட்ராக்ட் ஆகும். அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஃபண்டை ரிடம்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா டைரக்டாக அந்த 12.5% அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸுக்குள்ளே வந்துருவாங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸை ரெடீம் பண்ணும்போது மொத்தமாக எல்லா யூனிட்ஸுமே ரெடீம் பண்ணிக்கலாமா, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கூட ரெடீம் பண்ணிக்கலாமா மேம்? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி உங்களுக்கு உண்டு. இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ ஒரு அசட் நமக்கு இருக்குது அப்படின்னா, ஒரு கார்பஸ் பில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அதை ரிடம்ஷன் எடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை பார்ஷியலாவோ இல்லை ஃபுல்லாவோ உங்களால் விட்ரா பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் மூலயமா உங்களால் மந்த்லி கூடவோ இல்லை ஒரு பர்டிகுலர் பீரியட்லையோ உங்களால் அந்த அமௌண்ட்டை விட்ரா பண்ண முடியும். இப்போ சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னா நம்ம மாதம் நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அந்த பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்டுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அதை இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு சொல்லுவோம். விட்ராவல் பிளான் அப்படிங்கிறது அந்த ஃபண்டுலேருந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ரிடம்ஷன் பண்ணி எடுக்கிறத தான் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸை ரெடீம் பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லா யூனிட்டுமே ரெடீம் பண்ணணுமா, இல்லைனா கொஞ்சம் கொஞ்சமாக கூட ரெடீம் பண்ணிக்கலாமா மேம்? நம்ம ஆம்ஃபியோட சர்க்குலர் பற்றி பார்த்தோம் இல்லையா, அதுலேயே இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. இந்த கிஃப்ட் டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் சொன்னது கூடவே இப்போ சிங்கிள் ஹோல்டரா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜாயிண்ட் ஹோல்டரா இன்னொருத்தங்களை ஆட் பண்ணவும் முடியும். அதே மாதிரி 2-3 பேர் வந்து சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒருத்தங்க நேமை ரிமூவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அந்த டெலிஷனும் நம்மளால பண்ண முடியும். இதுவும் அந்த சர்க்குலர்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்றதோ இல்லை டெலீட் பண்றதோ நம்மளால பண்ண முடியாது. இவ்வளோ நேரம் எங்களுக்காக மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸை எப்படி கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. ரொம்பவே நன்றி மேம். நன்றி.